கோடையின் கோரப்பிடியில் சிக்கி தமிழக மக்கள் தவித்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களிலும் தமிழ்நாட்டில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதியிலிருந்து சேலம், கரூர், பரமத்தி, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவாகிய நிலையில் வட தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் தொடர்ந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினம் கூட தமிழ்நாட்டில் 14 இடங்களில் சதமடித்தது. சென்னையிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவாகியது. நாளையிலிருந்து தென் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கீழ்ப்பகுதிகளிலையும் மாலை இரவு நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியில் மழை பெய்தால் மற்றொரு பகுதியில் வெயில் அதிகமாக இருக்கும். அதே நிலையே வரக்கூடிய நாட்களில் நீடிக்கும். மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அப்பொழுதிலிருந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதத்தில் பசிபிக் பெருங்கடலில் சூப்பர் எல்னினோ என்ற நிகழ்வு உருவாக இருக்கிறது. அதன் தாக்கத்தினால தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக மே இறுதி பகுதியில் கேரளம் மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான ஒரு சூழல் என்பது நீடிக்கிறது. ஆந்திராவை ஒட்டிய தமிழக பகுதிகள், கர்நாடகாவை ஒட்டிய இந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை இரவு இடி மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை சார்பில் வேண்டுகோள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோடை காலகட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் எஸ். ஆனந்த் மற்றும் முருகனுடன் செய்தியாளர் மணிவண்ணன்.